பத்ரம் என்றால் மங்களம், மங்களத்தை தருபவள் தான் பத்ரகாளி. அந்த பத்ரகாளி தான் பிரத்யங்கரா தேவி. பிரத்யங்கரா தேவி பத்ரகாளி என்ற வித்தியாசங்கள் இல்லை, ரூபத்தால வித்தியாசப்பட்டாலும் ரெண்டு பேருமே ஒருவர் தான். இந்த அதர்வன வேதத்துக்கே உரிய தலைவி பிரத்யங்கரா தேவி. 4 வேதங்கள் அதர்வன வேதத்துக்குரிய தலைவி பிரத்யங்கரா தேவி. அவளுக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. அப்படிப்பட்ட மாபெரும் மகாசக்தி. இந்த அம்பாளை வணங்குறதுனால இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய நம்ம படக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவள். அவளை முறைப்படி வணங்குவதால நம்மளுக்கு 64 வகையான சாபங்கள், தோஷங்கள், அப்புறம் கருமாக்கள், இப்படி எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய மாபெரும் மகாசக்தி. முக்கியமா திருஷ்டி, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேகமானது இந்த கந்திஷ்டி. இந்த கந்திஷ்டியை போக்கக்கூடிய மாபெரும் சக்தி இந்த பிரத்யங்கரா தேவி. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அழிவு, எங்க பார்த்தாலும் அழிவுகள், வெள்ளம், நிலநடுக்கம், பல வகையான உலகத்துல பல வகையான அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அழிவுகளை போக்குவது லோக சேமத்திற்காகவும் இந்த யாகம் செய்யப்படுகிறது. வரக்கூடிய 28ஆம் தேதி 12ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 12 மணி வரைக்கும் இந்த மகாபெரும் பிரத்யங்கரா தேவி யாகமானது நடைபெற உள்ளது. எல்லாரும் கலந்துக்குங்க. இந்த நீங்க யாகத்துல நீங்க பணம் கட்டி யாகத்தை கலந்துக்கணும்ன்றது இல்லை. நீங்க கலந்து அந்த மந்திரங்களை கேட்டாலே போதுமானது. அப்புறம் அதுல யாகத்தை செய்யப்பட்ட தீர்த்தங்கள் மக்களுக்கு எல்லாம் தெளிக்கப்படும். அந்த அம்பாளோட அருள் கடாட்சம் கிடைக்கும். அது நம்மளுக்கு நீங்க தனிப்பட்டு செய்ய ரொம்ப கஷ்டம். ஆலயத்துல இது மாதிரி செய்யும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவோ நேரத்தை வீண் செய்யணும். இந்த மாதிரி வழிபாடுகளுக்கு கடைசியா, அதாவது வருடத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். இனி வரும் காலத்துல வரும் பிறக்கிற வருஷத்துல நம்ம நல்லபடியா இருக்கணும், நம்ம குடும்பமும் நம்மளோட கஷ்டங்களும் தீரணுன்றதுக்காக இந்த மாதிரி இப்படிப்பட்ட யாங்களை நீங்க கலந்துக்கிறதுனால ரொம்ப நல்லது.